வணக்கம். இப்போ வந்து நம்ம ஆரி ப்ளவுஸு லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, ஓப்பன் சைடை வந்து நான் வந்து என் பக்கம் இருக்க மாதிரி போட போகிறேன். ஓப்பன் சைடு என் பக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா பேக் வந்து ஓப்பன் கேட்டிருக்காங்க. பேக் ஓப்பனுக்காக ஓப்பன் சைடை வந்து நான் இப்போ என் பக்கம் வச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது கட் பண்ணிடுவோம் வேஸ்ட் பீஸு. அப்புறம் 1.5 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பேக் வந்து கொக்கி வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம பட்டி ஏற்ற போகிறோம். கொக்கி பட்டி ஏற்றுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கோடு போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அளக்க போகிறோம். அவங்களோட ப்ளவுஸில் வந்து பேக்கு அளந்துக்கலாம். பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில், பேக்கில் கொக்கி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து இதை அளந்துக்க போகிறோம். அதாவது இங்கே தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கோட்டிலேருந்து இப்படி வச்சு இப்போ இங்கே தையல் இருக்கும்ல, அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மேலே 1/4 இன்ச்சுக்கு கையோடு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரெண்டாவும் பார்த்துக்கோங்க. 13 இருக்குது. இப்போ இங்கே லாஸ்ட்டில் வச்சு ஒரு 13 போட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து, அதாவது இந்த இங்கே வந்து தையலுக்காக விட்டுருக்குது, அதுலேருந்து 2.5 இன்ச்சு, அதுலேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதுதான் கழுத்தளவு. 2.5 உங்களுக்கு 2.5 வந்து அகலம். உயரம் வந்து இந்த அளவு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயரம் கிடச்சிரும். அதாவது இங்கே இதை வச்சுட்டு, அதாவது இங்கே இதை வச்சுட்டு இந்த தையல் இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக அடி பிடிச்சி வச்சு இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் அளவு. அப்புறம் தையலுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அது இப்போ நம்ம அளந்துக்கலாம். அளந்தோன்னா 8 இன்ச்சு வருது. ஸோ 8 இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது நம்ம கட் பண்ண போகிறதில்ல, தைக்கும்போது வச்சு அப்படியே தான் தைக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம வந்து அளவு போட்டுக்கிட்டோன்னா தான் நம்ம தப்பாக வந்து ஏற்றாமல் கரெக்டாக ஏற்றலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து தோள்பட்டை அளவுக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன். அதே போல் இங்கேருந்து சென்டரில் வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு அப்புறம் இதை வந்து அளக்கிறேன். இது உங்களுக்கு வந்து 5 வைக்கிறேன். ஆம்ஹோல் அளவு வந்து 5 வைக்கிறேன். இப்போ அந்த 5ஐயும் ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். பாக்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து பாதி அளவு பாதி வச்சு ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ இவங்களோட சுற்றளவு, பாடி சுற்றளவு வந்துக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சுட்டு, அதாவது இந்த இடத்துல கழுத்து வரும் இல்லையா, அங்கே வச்சுட்டு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து மொத்தம் எவ்வளோ வருது, மொத்தம் வந்து 10 வச்சுக்கலாம்.
10.5 கிராஸாக தான் வரும், ஏன்னா இங்கே டாட் பிடிச்சிருவோம், அதனால் கிராஸாக வரும். அது அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இதுதான் பேக் பீஸு. இது வந்து நம்ம கழுத்தெல்லாம் வரைய வேண்டாம். இந்த பாக்ஸை வந்து அப்படியே தான் நம்ம ஆரி போட்டிருக்க இதில் வச்சு நம்ம ஏற்ற போகிறோம். வளைவு வெட்டும்போது மட்டும் அந்த ஷார்ப்பான எட்ஜில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு க்ளோஸான பக்கம் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1.5 இன்ச் கோடு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி ஏற்றும் போது ஏற்ற இறக்கம் வரும், அதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு 13 இன்ச் உயரமா, 13 இன்ச் உயரம். அதே போல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. 13 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட் கழுத்து ஓப்பன், 2.5 இன்ச்சு. அப்புறம் மேலேருந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். உயரம் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். இதையும் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ப்ளவுஸில் வச்சு மூடி தைச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். அப்போ இங்கேருந்து நம்ம தோள்பட்டைக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். அதே போல் 3 இன்ச்சு மேலேருந்து ஆம் ஹோல் அளவு. ஸோ மேலேருந்து 5. இப்போ ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் நார்மலாக போடுவோம் இல்லையா, அதை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் இங்கே இந்த 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் அப்படி கிராஸாக வாங்க. அப்படி கிராஸாக வந்து இதில் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் இந்த கோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வாங்க. இங்கே ரொம்ப இது போகக்கூடாது. இங்கே 1 இன்ச்சில் வந்து இது இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி ஜாயின் பண்ணி கொண்டு போயிருங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் எவ்வளோ வரும், 10.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி தைக்க போகிறோம் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு இன்ச்சு 11.5 வைக்கிறோம். அதே போல் இங்கேயும் அப்படி தான் 10.5 இங்கே வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து, அதாவது இங்கே மடிச்சடிப்போம் இல்லையா, இங்கேருந்து நம்ம ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். மேலேருந்து அவங்களுக்கு வந்து 11 தான் கப் சைஸு. ஸோ 11லேருந்து 3 கழிச்சோன்னா 1 2 3 8 ஓகேவா? 8 வந்து 8 இருக்க இடத்துல வந்து ஒரு 3.5 குறிக்கிறோம்.
இங்கே 3 குறிச்சிருக்கோம், இங்கே 3 குறிக்கிறோம். சரியா? இப்போது இந்த 3லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த பக்கமாக, அப்புறம் இங்கேருந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இப்போ இதோட ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்லையா, அதில் கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை இதில் ஜாயின் பண்ணிடுறீங்க. அதே போல் இதை இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு 11 இன்ச் இருக்கா, இந்த 11 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம 11 இன்ச்சில் 1.5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைச்சி கொண்டு போய் இதில் சேர்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த தேவையில்லாத பீஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக கோடு போட்டாலும் அதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து அவங்களோட மார்பு சுற்றளவு மட்டும்தான் எடுத்துருக்கோம், இடுப்பு எடுக்கலை. அது வந்து கடைசி நம்ம பிடிக்கும்போது நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது ஒரு பீஸாகவும் இது ஒரு பீஸாகவும் நம்ம கட் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இதிலேருந்து அவங்களுக்கு கப் சைஸ் வந்து 11 தான். அதனால் இங்கேருந்து 3 இன்ச்சு நான் வந்து மேலே ஒரு குறி போட்டுக்கிறேன். ஓகேவா? 2.5 கூட வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் 2.5 கூட வச்சு போட்டுக்கலாம், 2 or 3. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த டாட் பிடிப்போம்ல, 3 இன்ச் டாட் பிடிப்போம்ல, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு இந்த 11 வச்சுட்டு 11க்கு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணுங்கள். 1 2 3 8க்கு ஒரு கோடு வச்சுட்டு அதுலேருந்து இந்த நடுப்பகுதியை ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 11 இருக்கு இல்லையா, 11லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எப்பயும் பிடிப்போம் இல்லையா, 3 இன்ச் டாட் பிடிப்போம்ல, அது மாதிரி 1.5 போட்டு ஒரு கோடு போட்டு அதில் வந்து இதை வளைச்சி இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. அதோடு இந்த இது வந்து நமக்கு பட்டி தானே, அப்படி சும்மா அப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். அதே போல் இங்கே இருந்துமே நம்ம 10.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு அரை இன்ச்சு தேவை. அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு 11.5 எடுத்திருக்கேன். ஓகே, ஓகேவா? இப்போ 2 பீஸ் இருக்கா, இதை நம்ம கட் பண்ணியாச்சு. அப்புறம் இதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஆரி ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து கழுத்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸையும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? இப்போ கை வந்து அவங்க 10.5 அவங்களுக்கு அளவு. இப்போ துணியை 2 போட்டு அதை 4 போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கிறேன். 3/4 இன்ச்சு விட்டுட்டு அவங்க வந்து
10.5 இன்ச்சு. ஸோ 10.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு 10.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு போட்டுட்டு அளவு போட்டுக்கிறேன். 1 இன்ச்சு போட்டுட்டு அவங்களோட சுற்றளவு வந்து 13. ஸோ இந்த 13 அப்படி இப்படி மடித்து வச்சு இங்கே வந்து நான் சும்மா ரேண்டமாக ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து 3 இன்ச்சு இறக்கம் கொடுக்குறேன். இப்போ இங்கே இது ரெண்டையும் இணைச்சா இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இது போய் இணைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்படி போடும்போது நமக்கு வந்து நிறைய சுருக்கம் வராது. இப்போ கீழே வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சு. உங்களுக்கு கீழே வந்து 8 இன்ச்சு, 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவோம். ஏன்னா கையெல்லாம் கொஞ்சம் பிரித்து விடுற மாதிரி தைக்கணும், அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கை. ஸோ கை போட்டிருக்கோம். ஒரு வாட்டி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. அதாவது தையல் எங்கே வரப்போதோ அங்கே வச்சு பார்த்துக்கோங்க. அதே போல் துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கூட இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து இதில் தான் இதுதான் நம்மளோட மெயின் அளவு. இது எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை. ஓகே. இப்போ இதோட சென்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இருக்குது அப்படின்னா 3.25 இது சென்ட்ரு. ஸோ கரெக்டாக இது இப்படி சென்டரில் வச்சுட்டு சென்டரில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது நம்ம மிச்சம் இருந்தால் வெட்டிக்கலாம். ஸோ கை வெட்டியாச்சு. இப்போ கழுத்து. இது பேக் கழுத்து. ஸோ வந்து இது பேக் இங்கே தான் கட்டிங் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து வச்சுட்டு இங்கே தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அது மடித்து அடிச்சிருக்கோம், அதை பிரிச்சுருவேன். ஸோ இந்த இடத்த வந்து கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு
இது வந்து இது நடுவில் இருக்கிறது வந்து நம்ம ஹேங்கிங் தொங்க வைப்போம்ல, அதுக்காக இது பண்ணியிருக்கேன். அதனால் இதை வந்து இந்த சென்டர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் கட் பண்ணி வந்துட்டோம். இப்போ இங்கே இந்த வந்து நம்ம ஹேங்கிங் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம சும்மா கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸும் கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது வந்து தையலை பிரித்தா இங்கே வந்து நமக்கு துணி கிடச்சிரும். சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் மடித்து தைச்சிருந்தேன். ஆரி போடும்போது அது வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும் இல்லையா, அதுக்காக போட்டிருந்த தையல் இது. அடுத்து இந்த பீஸு அதே போல் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடிங்க. ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு கரெக்டாக அப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இங்கே தையலுக்கு விட்டுருங்க, இங்கே தையலுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை சென்டர் படுத்துங்க. சென்டர் படுத்திட்டு கட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம தைக்கும்போது இதை சுற்றி, அதாவது நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி மட்டும் கட் பண்ணிட்டோன்னா போதும். ஏன்னா நான் வந்து பின்னாடி க்ளூ போட்டு வச்சுருக்கேன், நல்லா க்ளூ போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுவும் கட் பண்ணியாச்சு. இது பேக் சைடு. ஓகேயா? இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு. இதுதான் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டு. இந்த 2.5 இன்ச்சுக்கு நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, கரெக்டாக 2.5 இன்ச்சு. இப்போ சென்டர்லேருந்து இது 2.5 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மேலேயும் தையலுக்கு நம்ம விடணும். கரெக்டாக வச்சு வெட்டாமல். இப்போது தையலுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே தைப்போம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு கரெக்டாக ஆரி எங்கே போட்டிருக்கீங்களோ அங்கே வைங்க. வச்சுட்டு தையலுக்குள்ளதை அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பிரித்து விட்டோம்னா இங்கே துணி கிடச்சிரும். ஓகேவா? கொஞ்சம் வேணும்னா மேலே ஏற்றிக்கோங்க. மேலே ஏற்றிட்டு கரெக்டாக வச்சுட்டு வந்து கட் பண்ண போகிறோம்.
இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயே வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சைட் பார்ட்டு வெட்டணும். 2 துணியை பிடிச்சி இப்போ இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம்.